தைப்பூசம் தோன்றிய காரணம் தெரியுமா? சிவபெருமான் நடராஜனாக தணிந்து ஆனந்த தாண்டவம் ஆடினார். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை. இந்த நடனத்தை பிரம்ம, விஷ்ணு, பத்தாஞ்சலி, வியாதாரா பத்தர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார். இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்துக் கொண்டார். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு சிவகாமிக்கும் அதே போல ஆனந்த தாண்டவம் ஆட ஆசை வந்தது. சிவபெருமான் போல அன்னையின் நடனத்தை காண பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர். முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையை நிறைவேற்ற எண்ணிய அம்பிகையின் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தினால் தைப்பூசம் திருநாளாகும். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தினால் திருவாதிரை என கூறப்படுவது போல் அம்பாள் நடனமாடிய நாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது. அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டுக்குரியது. இந்த நாள் முருகர் திருநாளாக மாறிய தருணம் பழனிதான். பழனி அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கைலாசநாதரின் தனி கோவிலில் அருள் தருகிறார். இக்கோவிலில் சிவன், அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதியும் அமைந்துள்ளது. கோவிலில் பிரதான தெய்வமான பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரமாகிய நம் முருகர் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ளன. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா.